கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு நம்மை மீண்டும் எழுப்பின தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய மகத்துவம் என்ன என்றால், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் முன்னே நீ உன் வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினை என்று ஞானி சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போவதற்கு முன்பே என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிசுகரை நினை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை அநேகர் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவன் மறுபடியும் பிழைப்பானா? வேதம் ஒன்று சொல்லுகிறது, அவன் பிழைப்பான். ஏனென்றால் யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இது நம்முடைய தேவ செயல் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் மரித்தவர்கள் கண்டிப்பாக எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆவி, இந்த ஆவிக்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும் என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த ஆவி என்றால் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் என்றால், யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்படி என்றால் ஒரு மனிதன் உயிரற்று போகிறான் என்ற ஒரு நிலை வரும்போது, எதை நிமித்தம் அவன் உயிரற்று போகிறான்? அவனுக்குள் இல்லாத ஒரு நிலை என்ன என்றால், சுவாசம் ஒன்று இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதே சுவாசத்தை குறித்து தாவீது எப்படி சொல்லுகிறார் என்றால், 104வது சங்கீதம் 29-30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு தாவீது சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை 104:29-30. அவர் சொல்லுகிறார், நீர் உமது முகத்தை மறைத்து அது திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு போம், தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியில் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆவியை அவர் வாங்கி கொள்ளும்போது அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லுகிறார். அந்த சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொன்னான். அந்த சுவாசத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்போது அவன் மரித்தவர்களாக காணப்பட்டு எதிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மண்ணுக்கு திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அவன் எழும்ப வேண்டுமென்றால் அவனை எழுப்புவது ஆண்டவர் மட்டும்தான். வேறு யாரும் எந்த சக்தியாலும்
மரித்தவர்களை எழுப்ப முடியாது. 1 சாமுவேல் 2:6 வாசிப்போம் என்றால், அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்றால், 104வது சங்கீதம் 30வது வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்படி என்றால் சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லும்போதே உயிரடையும் போது அவருடைய ஆவி, முன்பு நாம் சுவாசம் என்று பார்த்தோம், இப்பொழுது அந்த உயிருக்கு சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த உயிருக்கு ஆவி என்ற இன்னொரு பெயரும் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. 146வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். அவன் ஆவி பிரியம். அப்படி என்றால் இந்த சுவாசத்திற்கு உயிர் என்கின்ற பெயர் உண்டு, இந்த ஆவிக்கு சுவாசம் என்கின்ற ஒரு பெயர் உண்டு, அந்த சுவாசத்திற்கு உயிர் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. இங்கு பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5-6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரித்தவர்களை அறிவார்கள், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கு இல்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மரித்தவர்கள் எப்படி மரித்தவர்களுக்கு ஒப்பாகப்படும்? ஆவி இல்லாத ஒரு சரீரம். அங்கு வேதம் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் என்றால், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததாய் இருக்கிறதோ அதை போல அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவி இல்லாத ஒரு சரீரத்தை பெற்றிருப்போம் என்றால் அந்த சரீரம் செத்ததற்கு ஒப்பு என்று வேதம் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, 26வது வசனம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல என்று சொல்லுகிறார். ஒரு சரீரம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த சரீரத்தில் தேவன் ஊதின காற்று இல்லாமல், அந்த காற்று நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது. அந்த உயிர் அற்று போகும்போது அந்த மனிதன் மரித்தவனுக்கு ஒப்பாக்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். ஒரு மனிதனுடைய ஜீவிதத்தின் தன்மைகள் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு பிரியமாக நடக்க ஒப்பு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும். அப்படி என்றால் இந்த ஆவி என்பது சுவாசம் என்கின்ற பொருளுக்கு இணையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவி நாசியில் இருக்க மட்டும் நாம் பிழைப்போம். இந்த ஆவி நம்முடைய நாசியை விட்டு வெளியேறிவிட்டால் நாம் மரித்தவர்களுக்கு ஒப்பாகி இருக்கிறோம். சரி, இந்த ஆவிக்கு என்ன பெயர்? சுவாசம் என்று படித்தோம், உயிர் என்று படித்தோம். இந்த சுவாசத்தை ஆண்டவர் எப்படி ஊதினார்? எல்லோரும் அறிவோம். ஆதியாகமம் 2:7. தேவன் மனிதனுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம்தான் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறது என்று நாம் யோபு 33:4 படித்து. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த ஆவி, இந்த சுவாசம், இந்த காற்று, இந்த உயிர், இவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுபட்டதற்கு பின்பு எங்கு போகும்?
சிலர் எண்ணுகிறது போல அது பரலோகத்திற்கு செல்லுமா, அல்லது ஆவியாக காற்றாகவே எங்கே சுற்றி கொண்டு இருக்குமா என்ற ஒரு நிலையை நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். சமயங்கள் தங்கள் சமயத்துக்கு தகுந்தவாறு கருத்துக்களை போதிக்கிறது. ஆனால் அது எழுதப்பட்ட ஒன்றா என்றால் இல்லை. வேதாகமத்தில் ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பு அவன் எங்கு செல்லுகிறான் என்றால், வேதாகமம் செல்லுகிற ஒரே ஒரு கருத்து, அவன் தான் எடுக்கப்பட்ட மண்ணிற்கு செல்லுகிறான். சரீரம் மண்ணுக்கு சென்றுவிடும். அது உண்மை. எல்லா மனிதரும் மரித்ததற்கு பின்பு மண்ணுக்கு செல்லுவது உண்மை. ஏனென்றால் அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரம் மண்ணுக்கு செல்லுகிறதே, இந்த ஆவி எங்கு செல்லுகிறது? சிலர் எண்ணுகிறபடி ஆவி தேவனிடத்திற்கு செல்லும் என்று சொல்லுகிறோம். இந்த ஆவியை நாம் எப்படி பகிர்ந்து பார்த்தோம்? சுவாசம் என்று பார்த்தோம். சுவாசம் என்றால் நாம் ஊதும்போது அது ஒரு காற்றாகத்தான் நமக்கு போகிறது. அந்த காற்று தான் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று பார்த்தோம். சரி, இப்பொழுது அந்த காற்று மனிதனுடைய நாசியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் அந்த காற்று எங்கு செல்லுகிறது? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இதில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். தேவன் மனிதனுக்கு மாத்திரம் சுவாசத்தை கொடுக்கவில்லை. அங்கு எந்த விலங்குகளும் எந்த ஊறுகின்ற பிராணிகளும் காற்றை சுவாசிக்கக்கூடியதாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரே காற்றை சுவாசத்தை கொடுத்தார். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரசங்கி 3:20. இங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலிருந்து உண்டாகிறது, மண்ணுக்கே திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறியத்தக்கவன் யார்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனிதனுடைய ஜீவிதத்தை காட்டிலும் மிருகங்கள் ஜீவிதம் மேன்மைப்பட்டதல்ல, அல்லது மிருகங்களுடைய ஜீவிதத்தை காட்டிலும் மனுஷனுடைய ஜீவிதம் மேன்மைப்பட்டது அல்ல, எல்லாம் ஒன்றுதான் என்று வேதம் சொல்லுகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதன் மரித்ததற்கு பின்பு மனிதனுடைய ஆவி மேலே சென்றுவிடும் என்று சில கிறிஸ்தவ சமயங்கள் நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மெய்யா என்றால் வேதம் அதற்கு ஒத்துப்போகவில்லை. காற்று ஒரு இடத்திலிருந்து, உதாரணமாக நாம் ஒரு சைக்கிள் டியூபிலே நாம் காற்று அடிக்கிறோம். அந்த காற்று, அந்த டயர் ஏதோ பஞ்சர் ஆகி போய்விடுகிறது. அப்பொழுது காற்று எல்லாம் இறங்கி போய்விடுகிறது. அந்த இறங்கின காற்று எங்கு போகிறது? யோசித்து பார்ப்போம். எப்பொழுது நாம் வாயிலிருந்து பேசுகிறோமே, நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது அந்த காற்று உணர்வுகள் நம்முடைய சரீரங்களில் படும்போது அதை உணர்கிறோம். அப்படி அந்த சரீரங்கள் உணரப்பட்ட அந்த காற்று, அந்த உயிர் ஒரு மனிதனுடைய நாசியில் இல்லாமல் போகும்போது அந்த காற்று எங்கு போகிறது? காற்று மண்டலத்திலிருந்து தான் நாம் காற்றை சுவாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, காற்றோடத்தான் கலந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை
நாம் வாசிப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் 8:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளில் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அங்கு எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை ஒவ்வொரு மனிதனும், அது எந்த சமயத்தாராக இருந்தாலும் சரி, வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உயிரடைவான், மரித்ததற்கு பின்பு உயிரடைவான் என்றுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனை உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறதை நாம் முதலிலே படித்தோம். அப்படி என்றால் அவன் எப்படி உயிரடைவான் என்றால், எழும்பாய் இருக்கிறானே எப்படி உயிரடைவான்? அன்பு பிள்ளைகள், இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சக்தி. எனவே தான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எழும்பாய் இருந்தாலும் நான் கடைசி நாளில் நான் அவனை என்னுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் நாளிலே அவர்கள் எப்படி சேர்க்கப்படுவார்கள் என்றால், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் எல்லாம் நரம்புகள் உருவாக்கப்பட்டு அந்த நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டு அவை ஒரு உருவமாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் உருவம் உண்டாயிற்று, ஆனால் அந்த உருவம் அசையவில்லை. அதைத்தான் அங்கு ஞானி சொல்லுகிறார், எசேக்கியேல் சொல்லுகிறார் 37:8, அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்படி என்றால் இந்த ஆவி எப்படி வந்தது என்று நாம் அறிய வேண்டும். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மீது ஊது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் காற்று திசை நான்கிலுமிருந்து என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எந்த ஆவி ஒரு மனிதனிடத்திலிருந்து சென்றதோ அந்த ஆவி பூமியிலே காற்றோடு காற்றாகத்தான் கலந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, அந்த காற்று ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமையை பெறும். ஆனால் உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆண்டவர் தான் அதை சொல்ல முடியும். ஆண்டவர் தான் அதற்கு அதிகாரம் கொடுக்க முடியும். அல்லது ஆண்டவர் தான் அவர் யாரை கொண்டு பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் மூலமாக அதற்கு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு இது தெரியாமல் அநேகர் மரித்த மனிதனை அடக்கம் பண்ணும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைகள், இன்று அவர் தேவனோடு கூட இருப்பார், பரலோக பதவியை அடைந்து விட்டார், சிவலோகம் சென்று விட்டார், முக்தி அடைந்து விட்டார் என்று சமயங்களுக்கு ஏற்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார்கள். இது எதற்கு என்றால் ஆறுதலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தையை தவிர உண்மையான வார்த்தை அல்ல. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மரித்தவர்கள் அவருடைய சப்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படி என்றால் சப்தத்தை கேட்கிற காலம் வரும் என்றால் எப்படி வரும்? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று தானே படித்தோம். இப்பொழுது சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். அறியாமல் ஒரு காரியத்தை நாம் வெளிப்படையாக யாருக்கும் இதுதான் கருத்து என்று பரிமாறிக்கொள்ளக்கூடாது. அதுவே ஒரு பெரிய குற்றம். நாமும் தவறுதலாக நடந்து மற்றவர்களையும் தவறுதலுக்குள் நாம் நடப்பதற்கு அழைத்து செல்லுகிறோம் என்பதுதான் உண்மை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட அனுகூலத்தை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளில் நாம் பெறுவோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள்.
அன்பு பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். நான் கடைசி நாளில் உன்னை எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த தேவன் சொல்லுகிறார், மரித்தோர் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. மரித்த மனிதனுடைய ஆவி காற்றோடு காற்றாகத்தான் கலந்திருக்கிறது. இதை நாம் அறிந்து மரித்தோர் எழுந்திருப்பார்கள், எழுப்ப வல்லமை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து அந்த தேவனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவிதத்தை நாம் வாழ்ந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒரு தவறான எண்ணத்திற்குள் நாங்கள் சென்று விடாதபடி, மனிதன் மரித்ததற்கு பின்பு அவன் சரீரம் மண்ணுக்கு செல்லும், காற்று தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஏனென்றால் அவர்தான் அந்த காற்றை மீண்டும் மரித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவன். ஏனென்றால் யோவான் 4:24 தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கும் அந்த ஆவியாகிய தேவனை ஆண்டவரை நாங்கள் நம்பி ஜீவித்து, நீர் சகலத்திலும் மேன்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அனுப்பி, எங்களை மரணத்திற்கும் எங்களை உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்புக் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து, உம்முடைய வார்த்தைகளை ஏற்று நடக்க எங்களுக்கு பலத்தை தந்து, உம்முடைய பலத்தினாலே நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். தவறான எண்ணங்களுக்கு எங்களுடைய சிந்தைகளை ஒப்புக் கொடுக்காதபடி, சத்திய வேத எழுத்துக்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக தேவ வல்லமை செயல்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கேட்டு உங்கள் அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். கேட்ட நீங்கள் இதை பிரயோஜனப்படுத்தி அனைவருக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்வேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே.